हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 26, 27, 28. நேற்று 23, 24, 25 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதில் 23ல் குந்தி மகாராணி பகவான் கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்தனை செய்து ஸ்துதி செய்து கொண்டிருக்கிறார். அப்போது குந்தி தேவி என்ன சொன்னாங்கன்னா, கிருஷ்ணா, இறைவனுக்கெல்லாம் இறைவனே, புலன்களுக்கு அதிபதியான ரிஷிகேஷனே, கம்ச மன்னன் வசுதேவர் மேலேயும் தேவகி மேலேயும் பொறாமை கொண்டு உம்முடைய தாயான தேவகியை சிறையில் அடைத்து துன்பத்தை கொடுத்தான். அப்பொழுது நீங்கள் அவரை காப்பாற்றினீர்கள். அதுபோலவே என்னையும் என்னுடைய மகன்களான பஞ்ச பாண்டவர்களையும் பல அபாயத்திலிருந்து நீங்கள் காத்து எங்களை விடுவித்திருக்கிறீர்கள்னு 23 சொன்னாங்க. 24 என்ன சொன்னாங்கன்னா, எனதர்மை கிருஷ்ணா, பகவானாகிய தாங்கள் எங்களுக்கு விஷப்பலகாரம் கொடுக்கும் போதும், பெரும் தீ விபத்திலிருந்தும், அரக்குமாரை எரித்து தீ விபத்திலிருந்தும், நரபட்சினிகளிடமிருந்தும், நரமாமிசத்தை உண்ணக்கூடிய இடும்பன் போன்ற ஒரு மோசமான ஒரு அரக்கனிடமிருந்தும், இடும்ப ராட்சசனிடமிருந்தும், வனவாசம் நாங்கள் செய்தபொழுது வனவாசத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களிலிருந்தும், துரியோதனுடைய சபையில் துஷ்டர்களால் திரௌபதிக்கு துன்பம் நேர்ந்த போதிலும், பெரும் தளபதிகள் எல்லாம், கர்ணன், பீஷ்மர், துரோணாச்சாரியார் போன்ற தளபதிகள் எல்லாம் ஆயுதங்களுடன் யுத்த களத்தில் எங்களை கொள்வதற்காக நின்ற போதிலும், இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை காப்பாற்றினீர்கள். இப்போ அஸ்வத்தாமன் விட்டு அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து எங்களையும் காப்பாற்றியிருக்கிறீர்கள். எங்களுடைய சந்ததியான உத்தராவின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜன் அபிமன்யுடைய குழந்தையையும் காப்பாற்றி இருக்கிறீர்கள் அப்படின்னு 24 சொன்னாங்க. 25 என்ன சொன்னாங்கன்னா, இப்படி பல விபத்துக்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, பல ஆபத்துகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆபத்துகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நிகழட்டும், இது மறுபடியும் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு ஆபத்தும் துன்பமும் ஏற்படும் பொழுது, பகவானே, நாங்கள் முழுமையாக உம்மை சரணடைந்திருக்கிறோம், உம்மை பற்றி நினைக்கிறோம், இதனால் நீ காட்சி கொடுக்கிறீர், நீ எங்களை காப்பாற்றுகிறீர். உங்களுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைப்பதற்காக எப்பேற்பட்ட துன்பத்தையும் நாங்கள் தாங்க தயாராக இருக்கிறோம். இந்த துன்பங்கள் மீண்டும் மீண்டும் வரட்டும், அதனால் மீண்டும் மீண்டும் உங்களை எங்களால் காண முடியும். இப்படி உங்களை காண்பதால், பகவானுடைய திருமுகத்தை தரிசிப்பதால், பகவானுடைய திருப்பாதத்தை தரிசிப்பதால், குந்தி மகாராணி பகவானுடைய திருப்பாதம், இடுப்பு, மார்பு, முகம், கண்கள் இதையெல்லாம் வர்ணிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் பகவானுடைய திருமேனியை தரிசிப்பதால் பிறப்பு இறப்பு எனும் சூழலில் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம், சம்சார பந்தத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு 25 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆபத்து எல்லாமே மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வரட்டும், அப்படி வருவதால் உங்களை நாங்கள் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 26 என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிர் ஏதமானா மதஹ புமான் நைவார்ஹதி அபிதாதும் வைத்வாம் அகிஞ்சன கோச்சரம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஜகத்குரு இஸ்கான் ஃபவுண்டர் ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: எம்பெருமானே, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும், ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை இங்கே குந்தி மகாராணி கூறுகிறார். ஏன்னா குந்தி மகாராணி இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் எனக்கு பிரச்சனை வரட்டும், அப்படி பிரச்சனை வரும்போது தான் மறுபடியும் பகவானே உன்னை என்னால் தரிசிக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன் அந்த பிரச்சனையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க? எம்பெருமானே, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். பகவானே உங்களை அணுகிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம்
அப்படின்றார். அதாவது பத்திரம், புஷ்பம், ஃபலம், தோயம். பத்திரம் ஒரே ஒரு இலை, துளசி இலை. புஷ்பம் ஒரு பூ, ஒரு ரோஸ். ஃபலம் ஒரே ஒரு வாழைப்பழம். தோயம் கொஞ்சம் தண்ணி, வெறும் தண்ணி. அந்த தண்ணியில் ஒரு துளசியை போட்டு வாழைப்பழம் வச்சு ஒரு பூ வச்சாலே பகவான் திருப்தி அடைஞ்சிடறார். ஈஸியாக பகவான் அணுக முடியும். நாம் இதற்கு பெரிய ஒரு நல்ல ஒரு பயங்கரமான பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணிலாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பகவானுக்கு ஒரு பூ, ஒரு பழம், ஒரு துளசி இலை, ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சாலே பகவான் திருப்தி அடைஞ்சிடறார். அதுக்கப்புறம் அவர் பரம திருப்தி அடைகிறது என்ன? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொன்னாலே ரொம்ப பகவான் திருப்தி அடைஞ்சிடா. பகவான் கூட நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் என்பது ஹரே அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணின்னு அர்த்தம். ஸ்ரீமதி ராதாராணி, பகவானுடைய அந்தரங்க சக்தியான ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட, அம்மா எனக்கு பகவான் கிருஷ்ணருடைய, என்னுடைய தகப்பனாரான நம்முடைய தாய் ராதாராணி, தகப்பன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அம்மா அப்பாவுடைய சேவை எனக்கு கொடு. நான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். இந்த உலகத்தில் நான் யாரையோ என்னுடைய தகப்பன் நினச்சி நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். உயர்ந்த மனிதர்களை, செல்வமும் செழிப்புள்ள மனிதர்களை, அந்தஸ்துள்ள மனிதர்களை, பதவி உள்ள மனிதர்களை, முதலாளியாக இருக்கக்கூடிய மனிதர்களை, இப்படி யாரெல்லாம் என்னை விட மேலா இருக்காங்களோ எல்லாரையும் நான் வழிபட்டுக்கிட்டே இருக்கேன். இவங்க எல்லாம் தான் எனக்கு எஜமானர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய உண்மையான எஜமானர் யாரு? என்னுடைய சொந்த தந்தை. நான் அவருடைய அம்சம். எல்லா ஜீவராசியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அம்சம். எப்படி ஒரு குழந்தை தந்தையுடைய அம்சமாக இருக்கிறதோ, குழந்தை தந்தையுடைய சக்தியிலிருந்து வந்தவராக இருக்கிறாரோ, அப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய சக்தியிலிருந்து வந்தவர், பகவானுடைய அந்தரங்க சக்தி. அப்ப நம்முடைய தாய் ஸ்ரீமதி ராதாராணி, நம்முடைய தந்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அம்மா நான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். நான் யாரையோ என்னுடைய தந்தையை நினைச்சு எல்லாரையும் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். போதும். இப்படி எல்லாரையும் வழிபட்டனால நான் எத்தனையோ ஜென்மமா இந்த உலகத்தில் பிறக்கிறேன். பிறப்பு, முதுமை, வியாதி, மரணம், இது 4த்துல மாட்டிட்டு முழிக்கிறேன். 3 விதமான துன்பை என்னை ஆட்படுத்திட்டே இருக்கு. அத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக. அத்தியாத்மிக எனக்கு என்னாலே எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், என்னுடைய மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், என்னுடைய உடலில் வரக்கூடிய வியாதிகள், நோய் நொடிகள், கிருமிகள் தாக்குவது, இப்படி எல்லாம் எனக்கு வருது. அத்தியாத்மிக. ஆதி பௌத்திக என்ன, அடுத்த ஜீவராசியாக எனக்கு வரக்கூடிய பிரச்சனை. என் சொந்தக்காரனால் வரக்கூடிய பிரச்சனை, கணவனால் வரக்கூடிய பிரச்சனை, மனைவியால் வரக்கூடிய பிரச்சனை, பையனால் வரக்கூடிய பிரச்சனை, பொண்ணால் வரக்கூடிய பிரச்சனை, இப்படி எல்லா சொந்த பந்தத்தாலையும் எனக்கு பிரச்சனை வருது ஜீவராசியால். இன்னொரு வகை பிரச்சனை என்ன? மற்ற ஜீவராசியால், புழு பூச்சியால், கொசுவால், இப்படி மற்ற ஜீவராசியால் எனக்கு பிரச்சனை வருது. கூடுமான வரைக்கும் இன்னைக்கு மற்ற ஜீவராசியால் மனிதனுக்கு பிரச்சனை ரொம்ப ரொம்ப கம்மி. எங்கேயாவது ஒரு 2 கொசு கடிச்சு ஒரு டைஃபாய்டோ இல்லை டெங்குவோ வரும். ஆனால் மனிதனால தான் மற்ற ஜீவராசிக்கு பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு இதை பாருங்க, ஒவ்வொரு நாளும் கசாப்பு கூடங்களில் வெட்டி 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 தலையை வெட்டி, காலை வெட்டி, கையை வெட்டி, இவன் தின்றதுக்காக, உடம்பை வளர்க்கறதுக்காக மற்ற ஜீவராசிக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒன்று தின்றதுக்கு கொடுக்குறான், இல்லைனா தன்னை உடையை போட்டுக்கிறதுக்கு, பேக் தைக்கிறதுக்கு, அது ஷூ போட்டுக்கிறதுக்கு, இதுக்கு போட்டுக்கிறதுக்கு உயிர் எடுக்கிறான் ஜீவராசியை. இப்படி இது நாம மனுஷனாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃபீலிங் இல்லை. நாம மிருகமாக பிறக்கும்போது தெரியும் அந்த ஃபீலிங் என்னன்னு. இப்படி ஆதி பௌத்திக இன்னொரு ஜீவராசியில் நமக்கு துன்பம் ஏற்படுது. கடைசியாக ஆதி தெய்வீக, இயற்கையால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வருகிறது. மழையால் பிரச்சனை வருகிறது, புயலால் பிரச்சனை வருகிறது, சுனாமியால் பிரச்சனை வருகிறது, மழை இல்லாமல் வறட்சியால் பிரச்சனை வருகிறது, கடும் வெயிலால் பிரச்சனை வருகிறது, மலைச்சரிவு, அது இதுன்னு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த 3 விதமான துன்பங்கள்லையும், இந்த பிறப்பு, முதுமை, வியாதி, மரணம், இந்த 4 விஷயத்திலையும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா பகவானுடைய திருநாமத்தை உச்சரிப்பது. இப்படி நான் என்னுடைய தந்தையை மறந்துவிட்டு யாரையோ என்னுடைய தந்தை என்று நினைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நான் சுகமாக இருக்கிறது தான் வாழ்க்கையோட லட்சியம் நினைச்சு தேவதைகளையும், நவகிரகங்களையும், மனிதர்களையும், மிருகங்களையும் எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு நான் வழிபட்டு இந்த பிறப்பு இறப்பு உண்மையை வேலை மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால தாயே போதும், இனி எனக்கு ஒரு பிறவி வேண்டாம், நான் மீண்டும் என்னுடைய தந்தையின் வாசஸ்தலத்திற்கு வர விரும்புகிறேன். தாயே உன்னுடைய சேவை, உன்னுடைய கிருபையால், உன்னுடைய அருளால் நான் என்னுடைய தந்தைக்கு சேவை செய்ய வேண்டும், என்னை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துக்கொள் அப்படின்னு பகவான் கிட்ட செய்கிற பிரார்த்தனை தான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஸ்ரீமதி ராதாராணி மிகுந்த திருப்தி அடைந்து நம்முடைய தந்தையான ஸ்ரீமதி ராதாராணியின் பிராணநாதனான கிருஷ்ணரிடம் நமக்காக சிபாரிசு செய்கிறாள். பகவான் கிருஷ்ணர் வா என்று மீண்டும் நம்மை அழைத்துக் கொள்கிறார். அவர் எப்பவும் நம்மளை அழைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் அவதாரம் எடுக்கிறாரு, ஆச்சாரியர்களை அனுப்புகிறாரு, குருவை அனுப்புகிறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. என்னால் நம்ம அவர் பக்கம் திரும்புறதில்லை. எந்த ஆத்மா அவர் பக்கம் திரும்புகிறதோ அந்த ஆத்மாவை ஹிருதயத்தில் பரமாத்மாவாக இருந்து அந்த பக்தியை மேலோங்க செய்து பகவான் தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு அழைத்துச் செல்கிறார். இப்போ பகவான் ரொம்ப சுலபமாக இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மூலமாகவும் அவருக்கு செய்யக்கூடிய பூஜையின் மூலமாக அணுகக்கூடியவராக தான் இருக்கார். ஆனால் இது யாரால் செய்ய முடியும் அப்படின்னு குந்தி தேவி சொல்கிறாங்க. பகவான் ஆகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். யார் ஒருவருக்கு இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புகழ் வேண்டாம், இந்த உலகத்தில் எந்த பொருளும் எனக்கு வேண்டாம், எல்லாம் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதாக மட்டுமே இருக்கட்டும் என்று யார் ஒருவருக்கு இந்த உலக விஷயத்தில் விரக்தி ஏற்படுகிறதோ அவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும், பகவானை அணுக முடியும். சில உயர்ந்த பக்தர்கள் இருக்காங்க. ஜெகத்குரு சில பிரபுபாதர்லாம் உலகம் முழுக்க 11 தடவை சுற்றி வந்தார். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அவர் ஒரு பௌதிக வாழ்க்கையில் இருந்த மாதிரி தோணும். ஆனால் அவர் எல்லாத்தையும் கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணிட்டார். எல்லாத்திலும் விரக்தி அடைவதுனா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் உட்கார்றது இல்லை. கிருஷ்ணரை விரும்பலை. கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அதை விரும்பலை. நீ மட்டும் இந்த உலகத்திலேருந்து தப்பிச்சு பிறப்பு முதுமை வியாதியிலேருந்து தப்பிக்கிறதுல பகவானுக்கும் விருப்பம் இல்லை, ஆச்சாரியர்களுக்கும் விருப்பம் இல்லை, குருவுக்கும் விருப்பம் இல்லை. எல்லா ஜீவராசியும் இந்த உலகத்தில் சம்சார பந்தத்தில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியிலும் கரை சேர்த்து பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் பகவானுடைய விருப்பம், ஸ்ரீமதி ராதாராணியுடைய விருப்பம், சைத்தன்ய மகாபிரபுடைய விருப்பம், ஆச்சாரியர்களுடைய விருப்பம். அதனால் இந்த பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த பௌதிக உலகத்தை வெறுத்து விட்டு ஒதுக்கி விட்டு காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அர்த்தமல்ல. இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலக விஷயத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அதை அற்புதமாக ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் செஞ்சு காமிச்சார். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் 11 வருஷம் 66லிருந்து 77 வரைக்கும் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க 108 கிருஷ்ணருடைய ஆலயங்களை நிறுவினார். 11 தடவை உலகத்தையே சுற்றி வந்தார். இப்படி எது செஞ்சாலும் அவருக்கு அந்த விஷயத்தின் மீது பற்று கிடையாது. அனைத்தையும் பகவானுடைய சேவையாக செய்தார். எல்லாத்தையும் பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டார். பகவான் கூட கனெக்ஷன் இல்லாத எதையும் பிரபுபாதர் எடுத்துக்கல. அதனால தான் அவருக்கு உடல் நோய் வரும்பொழுது அவர் அதுக்காக சிகிச்சை செஞ்சு அதை தான் அந்த மரணத்திலும் தப்பிக்கணும்னு பிரபுபாதர் நினைக்கல. பிரபுபாதர் மரணத்தை தன் கை நீட்டி வரவழைத்து கொண்டார். வா, நான் என்னுடைய தகப்பனாரான பகவான் கிருஷ்ணருடைய வாசஸ்தலத்துக்கு செல்ல தயாராக இருக்கிறேன், வா சொல்லி மரணத்தை வரவேற்றார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். ஏன்னா அவருக்கு இந்த உலக விஷயத்தில் பற்றே இல்லை. இந்த உலக விஷயத்தில் எவனுக்கு பற்று இருக்கோ அவன் இந்த உடம்பை விட மாட்டான். உடம்பை விட அவனுக்கு பயம் ஏற்படும். இந்த உலகத்திலேயே தான் இருக்கணும்னு நினைப்பான். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் எல்லா உலகம் முழுக்க சீடர்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் செல்வத்தாலும் சரி புகழாலும் சரி மேம்பட்டு இருந்தாலும் ஒரு க்ஷணத்தில் பிரபுபாதர் டிசைட் பண்ணார், போதும் நான் பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போகிறேன். அதுதான் உதாரணம். எந்த நிலையில் இருந்தாலும் அந்த பொருள் மீது பற்று இல்லாமல் அனைத்தையும் பகவானுக்கு ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் அர்ப்பணம் செய்தார் என்று அர்த்தம். ஸோ இங்கே சொல்லக்கூடியது அதுதான். பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். இப்போ பிரபுபாதர் மாதிரி உயர்ந்த பக்தர்கள் அதை செய்ய முடியும். அதுக்கு உதாரணமாக பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தை கூட பல பேரை ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் மென்ஷன் பண்ணுறார். ஆனால் நம்மள மாதிரி ஆட்கள் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் எதுலேயும் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கேன், இதெல்லாம் இருக்குது, நான் எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட நான் அர்ப்பணம் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே பற்று இல்லைன்னா நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ பக்தியில் உயராதவர்களை பற்றி இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்த வார்த்தையில் சொல்கிறார் குந்தி மகாராணி, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். யாரால செய்ய முடியாது? அடுத்து சொல்கிறாங்க, கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. யாரெல்லாம் தாம் பெரிய கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தாம் பிறந்த குடும்பம் பெரிய குடும்பம், நான் உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கேன், நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, பெரும் செல்வம்,
யாரு செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, பெரும் செல்வத்தை எப்படியாவது சேர்த்துக்கணும், இல்லை இருக்கக்கூடிய செல்வத்தை எப்படியாவது காப்பாற்றிக்கணும், இப்படி செல்வத்தின் மீது யாருக்கு பற்று அதிகமாக இருக்கிறதோ, அடுத்து உயர்ந்த கல்வி, நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் படித்தவன், என்னை விட ஒரு பண்டிதன் யாரும் இல்லை, என்னை விட அறிவாளி யாரும் இல்லை, இப்படி உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு, நம்மளுடைய உடம்பை எவ்வளவு அழகாக வச்சுக்க முடியுமோ, பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை பார்த்தோன்னா வசீகரிக்கணும், பார்த்தவங்கெல்லாம் சரி என்னமா இருக்கா பாரு அவர், என்ன மாதிரி இருக்கார் பாரு அவர், எந்த அளவுக்கு உடம்பு அப்படி கட்டழகாக வச்சிருக்காரு, எப்படி பல பல பலன் இருக்கு அவருடைய முகம், இப்படி யார் ஒருவர் தன்னுடைய உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றி கொள்ள முயலும், இதெல்லாம் தன் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிருக்காங்களோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய 100% மக்கள் இதுதான். தான் ஒரு கௌரவமான குடும்பத்தில் இருக்கணும், நிறைய செல்வம் இருக்கணும், நல்லா படித்தவனாக இருக்கணும், ரொம்ப அழகானவனாக இருக்கணும். இதில் யாருக்கெல்லாம் நாட்டம் இருக்கோ, இந்த மாதிரி யார் தன்னை இந்த விஷயத்தில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால உண்மையான உணர்வோட உங்களை அணுக முடியாது. குந்தி மகாராணி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா குந்தி மகாராணிக்கு இது எல்லாமே இருந்தது. குந்தி மகாராணி ஒரு உயர்ந்த குடும்பத்தில், ஒரு சத்திரிய குடும்பத்தில் பிறந்தவர், உயர்ந்த குடும்பம், கௌரவமான குடும்பம், பாண்டு மகாராஜனுடைய மனைவி, பஞ்ச பாண்டவர்களுடைய தாயார், அடுத்து பெரும் செல்வம், அவ்வளவு செல்வம் இருந்தது, உயர்ந்த கல்வி, ஞானம் இருந்தது குந்தி மகாராணிக்கு. அந்த ஞானம் இல்லைனா அதெல்லாம் பேச முடியுமா? உயர்ந்த கல்வி, உடல் அழகு இருந்தது. இப்போ இது எல்லாமே பகவானே உன்னை அணுகுவதில் தடைக்கற்கள்ன்றாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், யார் ஒருத்தர் ரொம்ப உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து அவர் ரொம்ப செல்வத்தோட, அவர் நல்ல கல்வியோட, அவர் உடல் அழகோடு இருக்கிறாரோ அவர் தான் முன்னேறி இருக்கக்கூடியவர் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ரீமதி ராதாராணி குந்தி மகாராணி என்ன சொல்கிறாங்க, இது ஒரு தடைக்கற்கள். இப்படி யாரெல்லாம் கௌரவமான குடும்பத்தில் நான் பிறக்கணும், பெரும் செல்வம் இருக்கணும், உயர்ந்த கல்வி இருக்கணும், உடல் அழகு இருக்கணும்னு தன்னை அழகுபடுத்திக்கிறாங்களோ இவங்க எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட உண்மையான உணர்வில் அணுக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தெளிவாக எம்பெருமானை பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடலழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றி கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. இப்போ இதெல்லாம் இருந்தால் பிரச்சனையா இல்லை, இது இருந்தால் பிரச்சனை இல்லை, இது மேலே நாட்டம் இருந்தால் பிரச்சனை. நாம் செய்த பூர்வ ஜென்ம கர்மத்தின் படி போன ஜென்மத்தில் நாம் நிறைய பக்தி பண்ணி ஏதாவது விட்டுருப்போம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணனால இந்த வாழ்க்கையில் நாம் கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருப்போம், நிறைய செல்வம் இருக்கும், நல்ல படிச்சிருப்போம், நல்ல அழகு, இது எல்லாமே இருக்கும். ஆனால் இதனால் அகங்காரம் ஏற்பட்டு விடக்கூடாது. இப்படி ஒரு பொருளை அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக நினைக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த 4 விஷயம் இருக்கிறது தான் வாழ்க்கையோட முன்னேற்றம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. கௌரவமான குடும்பம், நல்ல அந்த அந்தஸ்தான குடும்பம், நல்ல செல்வம், கல்வி, கவர்ச்சியான உடல் அழகு, இதெல்லாம் இருந்தால் பெரிய முன்னேற்றம்னு நினைக்கிறாங்க. இதனால் இந்த மாதிரி விஷயத்தை அடையிறதுக்கு வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இது ஆன்மீகத்தை பொறுத்தவரை இது தடைக்கற்கள். பகவானா நமக்கு கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கணும், எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். இது பகவானுடைய கிருபை. இது எனக்கு ஒன்றும் இதில் பெருமை கிடையாது. நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறனாலையோ, நல்ல பணக்காரனாக இருக்கிறனாலையோ, நல்ல கல்வி இருக்கிறனாலையோ, நல்ல அழகாக இருக்கிறனாலையோ இதில் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. இது பகவானுடைய கிருபை அப்படின்னு யார் ஒருத்தர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கௌரவமான குடும்பமும் செல்வமும் கல்வியும் அழகும் இருந்தால் தப்பே இல்லை. ஆனால் இதெல்லாம் யார் அடையணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறாங்களோ, இன்னைக்கு இந்த அழகு, எவ்வளவு அழகு மையங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. கிராமப்புறத்துக்கு போனால் கூட அழகு மையம் இருக்குது. சரி, அழகு மையம் இல்லைன்னா யூடியூப்பில் பார்த்தாவது தன்னை அழகுபடுத்தி விரும்புகிறாங்க. எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வயசானவன் முதல் கொண்டு யாருமே தன்னுடைய தலைமுடி வெள்ளையாவதை விரும்பவில்லை. நிறை பிடிக்கவே யாருக்கும் தயாரில்லை. தன்னை வயசானவனா காமிச்சிக்க தயாராக. எப்படியாவது ஒரு மெஹந்தியையோ ஒரு கலரையோ போட்டு அதை கருப்பாக்கி நல்ல ஆடைகளை போட்டுட்டு தன்னை அலங்காரம் பண்ணி தன்னை இளமையாகவே வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்கெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட நெருங்கவே முடியாது. ரொம்ப தெளிவாக கிருஷ்ணர் சொல்கிறார். குந்தி மகாராணி சொல்கிறாங்க, கிருஷ்ண பக்தியில் இருக்கேன், நான் பெரிய ஆன்மீகவாதி, நான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு உன்னை நீ அழகுபடுத்திக்கிட்டே இருந்தீனா, ஆடையிலும் மற்ற இந்த வர்ணங்களை பூசி உன்னுடைய அழகை நீ மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீனா நீ பக்தியில் முன்னேறலைன்னு அர்த்தம். ஏன்னா உனக்கு இந்த உடம்பு மேலே பற்று இருக்கு. இந்த உடம்பை நீ இன்னும் நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்படுற, இந்த உடம்பை நல்லா இளமையாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற. 4 பேர் பார்த்தா நம்மளை அழகாக நினைக்கணும். அப்படி இருக்க
நீ என்னதான் பக்தியில் நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் 10 அடி பின்னாடி தான் இருக்கு. ஏன்னா உனக்கும் மற்றவனுக்கு வித்தியாசம் இல்லை. பக்தியில் இல்லாத ஒரு பௌதிகவாதி என்ன செய்யறானோ அதை தான் செய்யற. உன்னுடைய தலைமுடியை கருப்பாக்கிக்கிற, உன்னுடைய முகத்துக்கு தேவையான வர்ணத்தை பூசிக்கிற, உனக்கு உடம்பு அலங்காரம் பண்ணுறதுக்கான ஆடைகளை போட்டுக்கிற. ஒரு வைஷ்ணவன் என்ன உடை உடுத்த வேணுமோ அந்த உடை தான் உடுத்தணும். யாரும் உன்னை நீ ஏன் டிஷர்ட் போட்டுக்கிற, நீ ஏன் டிஷர்ட் போடலை, நீ ஏன் இங்கிலீஷ்காரன் போடுற ட்ரெஸ்ஸை போடலன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. நீயா உனக்கு தேவைக்கு போட்டுக்கிற. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் எளிமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக இருந்தால் நம்ம பக்தியில் முன்னுக்கு வரணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் சொல்லலை. ஸோ நம்ம மன ரீதியாக நம்முடைய கண்ணாடியை நாம் பார்க்கும் பொழுது நான் மிகவும் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். அந்த எண்ணம் எப்போ ஏற்படும்? நீ இயற்கையாகவே என்னெல்லாம் உன் உடலில் மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு வயதாகிறது, அதனால் என்னுடைய முகத்தில் சுருக்கம் ஏற்படுகிறது, என்னுடைய தலைமுடி நரைக்கிறது, நான் முதியவனாகிறேன், முதியவனாகும்போது அந்த பக்குவம் ஏற்பட வேண்டும், நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், நான் என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உன்னுடைய கண்ணாடியை பார்க்கும் பொழுது உனக்கு ஏற்பட வேண்டும். திலகத்தையும் கழுத்தில் துளசி மாலையும் பார்க்கும் பொழுது நான் வைஷ்ணவன், நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறேன், நான் என்னுடைய குருவுக்கும் சம்பிரதாயத்திற்கும் பெருமையை சேர்க்க வேண்டும், நான் ஒரு வைஷ்ணவனாக நடந்து கொள்ள வேண்டும். திலகத்தையும் கண்டிமாலாம் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு சராசரி மனுஷன் மாதிரி வாழ்க்கையில் வாழக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும். இது இல்லாமல் நம்மளை மாற்றி நம்மளை ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக நம்மளை அழகுபடுத்திக்கிட்டு இப்படி வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா பக்தியில் மேலே போகவே மாட்டோம். ஏன்னா நம்ம இயற்கையை ஏற்றுக்கிறதே கிடையாது. அதனால் எம்பெருமானே பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது அப்படின்னு 26 சொல்லியிருக்காங்க. 27 என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நமோ கிஞ்சனய வித்தாய நிவృத்தா குணவிருத்தயே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமஹ. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஜட இயற்கை குணங்களின் செயல் விளைவுகளுடன் தங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. நீங்கள் சுய திருப்தியுடையவர் என்பதால் சாந்த சொரூபியாகவும் அத்வைதிகளின் தலைவராகவும் இருக்கிறீர்கள். பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். யாரெல்லாம் தன்னை ஏழை நினைச்சுக்கிறீங்களோ, நான் சராசரி ஏழையை சொல்லலை. சராசரி ஏழை எப்படி பணக்காரனாவனு தான் ஆசைப்படுவான். அவனும் எப்படி தன் புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைப்பான். நாம் பக்தர்களை, யார் ஒருவர் கிருஷ்ண பக்தர்களாக இருந்து ஏழைகளாக இருக்கிறார்களோ அவங்கள பற்றி ஸ்ரீமதி ராதாராணி சொல்கிறாங்க. பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். யாரெல்லாம் கிருஷ்ண பக்தர்களாக இருந்து ஏழையா இருக்காங்களோ அவங்களுடைய ஒரே செல்வம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். பணம் நிறைய இருக்கக்கூடியவர்களுக்கு பல செல்வங்கள் இருக்கிறது. ஆனா ஏழையா இருக்கிறவனுக்கு ஒரே செல்வம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். குந்தி மகாராணி உணர்வு பூர்வமாக சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஏழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய நாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், கிருஷ்ணா கோவிந்தா என்ற வார்த்தை ஆழமாக இருக்கும். செல்வ செழிப்புடன் உயர்ந்த குடும்பத்துடன் நல்ல ஒரு கதியில் இருக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய வார்த்தை மிதமாக இருக்கும். உண்மைதான். வலியும் வேதனையும் இருக்கிறவன் தான் ஐயோ அம்மான்னு கத்துவான். அது இல்லாதவன் கத்த மாட்டான். அந்த மாதிரி அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய எந்த விதமான தகுதியும் நிராதரவாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை அப்படி சொல்ல முடியும். இல்ல ஒரு நல்ல உயர்ந்த பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த நிலையிலும் அதை சொல்ல முடியும். மொத்தத்தில் உண்மையிலே ஒரு ஜீவராசிக்கு சொந்தம் சொல்வது பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. கிருஷ்ணர் மட்டும்தான் பகவானுக்கு, நம்ம ஜீவராசிகளுக்கு சொந்தம். ஸோ அந்த வகையில் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். அதனால தான் கோஸ்வாமிகள், சைத்தன்ய மகாபிரபு 6 கோஸ்வாமிகளை நியமிச்சுட்டு போனார், இவங்க தான் எனக்கு அப்புறம் அப்படின்னு. அந்த 6 கோஸ்வாமிகளை 3 கோஸ்வாமிகள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள். ரூப சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியும் ஒரு பெரிய அரசாங்கத்தில், ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் அமைச்சர்களாக இருந்தவர்கள், மிகப்பெரிய செல்வம் உடையவர்கள். ரகுநாதாச கோஸ்வாமி ஒரு பெரிய ஜமீன்தாருடைய மகன். இப்படி
இவ்வளவு செல்வம் இருந்தும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த செல்வத்தை எல்லாம் துறந்து விட்டு பிருந்தாவனத்தில் வந்து ஒரு மரத்தடியில் ஒரு துண்டை மட்டும் இடுப்பில் கட்டிட்டு உட்காந்துட்டாங்க. அவ்வளவு செல்வம் உள்ள அவர்கள் அதையெல்லாம் துறந்தார்கள். அதுதான் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றார். பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். சனாதன கோஸ்வாமிக்கும் ரூப கோஸ்வாமிக்கும் ரகுநாதாச கோஸ்வாமிக்கும் அவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவங்களுக்கு அது மேலே நாட்டமே கிடையாது. தூக்கி போட்டாங்க எல்லாத்தையும். நம்ம ஸ்ரீ ராமானுஜாச்சாரிய சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா கூரத்தாழ்வார், கூரத்தாழ்வாருடைய அந்த கூரம்னு ஒரு ஊர் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போகிற வழியில் இருக்குது. கூரம் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே தான் கூரத்தாழ்வார் இருந்தார். அந்த கூரத்தாழ்வார் தினப்படி 1000 பேருக்கு சாப்பாடு போடுவார். 1000 பேர் தினமும் சாப்பாடு போடக்கூடியவர். அவருடைய வீட்டு மாளிகையில் அந்த கதவு சாத்திர அந்த மணி ஓசை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாருக்கு கேட்குமா, வரதாஜ பெருமாள் கோயில் இருக்கக்கூடியது. அப்பேற்பட்டவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ராமானுஜாச்சாரியர்கிட்ட பூர்ண சரணாகதி அடைந்தார். எத்தனையோ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். இதில் கௌடிய மாதவ சம்பிரதாயத்தான எங்கள் சம்பிரதாயத்தில், நம்ம சம்பிரதாயத்தில் சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரகுநாதாச கோஸ்வாமி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு விருந்தாவனத்தில் வந்து ஒரு மரத்துக்கு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு நல்ல ஒரு சரித்திரமும் உண்டு அதில். சனாதன கோஸ்வாமி கிட்ட ஒருத்தர் தினமும் அவரை சந்திக்கக்கூடியவர் இருந்தார். அப்போது அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவராக இருந்தனால அவருடைய மனைவி சொன்னாங்க, உங்களுடைய குருநாதர் இருக்காரு, அந்த நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடியவர் சனாதன கோஸ்வாமி, அவர் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் எல்லாரும் சொல்கிறாங்களே, அவர் பெரிய கிருஷ்ண பக்தராமே, ஸோ அவர்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது அவர் சொன்னாராம், இந்த மாதிரி எனக்கு என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த குடும்ப பிரச்சனை தீர்க்கணும், அதனால் எனக்கு ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருந்து ஒரு அருள் வரும்னு சொன்னால் அவர் சொன்னாராம், பின்னாடி மாட்டுக்கொட்டை இருக்குல்ல, பின்னாடி வைக்கோல்லாம் இருக்குல்ல, அந்த குப்பையெல்லாம் இருக்குது, அந்த குப்பையில் போனால் ஒரு சிந்தாமணி கல் இருக்கும். சிந்தாமணி கல்னு அதுக்கு பேர். அந்த சிந்தாமணி கல் இப்போது நம்ம பார்க்குறது இல்லை, இதெல்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த சிந்தாமணி கல் எதோட சேருதோ, எந்த உலகத்தோட சேரோ தங்கமாக மாறிடும். டச் ஸ்டோன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் டச் ஸ்டோன், கட்டளை கல்னு தமிழில் சொல்லப்படுது. சிந்தாமணி கல். அந்த கல் பின்னாடி குப்பையில் இருக்க போய் எடுத்துக்கணுன்னு போய் அந்த குப்பையில் எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் அவருக்கு அப்புறம் அவன் செல்வம் வந்தது. அப்புறம் மனைவி சொன்னாங்க, ஏன்னா குப்பையிலேயே அவர் இப்படி ஒரு ஒசத்தியாக ஒன்று வச்சிருக்காருன்னா அப்போ இந்த சிந்தாமணி கல்லை விட இன்னும் ஒசத்தியாக ஒன்று வச்சிருப்பாரு, அதை போய் கேளுங்க அப்படின்னு வந்தாராம். சாமி, எனக்கு சிந்தாமணி கொடுத்தீங்க, ஆனால் அது எங்கேயோ பின்னாடி குப்பையில் போட்டு வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லைன்னு அர்த்தம். உயர்ந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு, அந்த உயர்ந்த விஷயத்தை கொடுங்கன்னு சொன்னோன்னா ஜபமாலையை கையில் கொடுத்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுன்னு சொன்னார். அப்போது அந்த சிந்தாமணிக்கள் நீ இந்த உலகத்தில் 90 வருஷமோ 100 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ வாழக்கூடிய நாட்களில் உனக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியிலேருந்து உன்னை காப்பாற்றாது. பிறப்பு இறப்பு முதுமை வியாதியிலேருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்துக்கு தான் இருக்குது. அதனால தான் கையில் கொடுத்தார். அதனால் இந்த பக்தர்களுக்கு ஒரே சொத்து பகவான் தான். பகவானுக்கு ஒரே சொத்து பக்தர்கள் தான், வேற யாரும் கிடையாது. அதனால யாரோட இந்த பௌதிக விஷயத்துல முன்னுக்கு வரணும், நான் வாழ்க்கையில் அப்படி ஆகணும், பணக்காரன் ஆகணும், இப்படி ஆகணும், இதுவாகணும், அதுவாகணும் நினைக்கிறானோ, அந்த ஆன்மீக முன்னேற்றமும் இந்த பௌதிக முன்னேற்றமும் ஒத்து போவதில்லை அப்படின்றது புதிய பக்தர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சனாதன கோஸ்வாமி சொன்னார். எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் அதை பகவானுடைய அர்ப்பணமாக செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனால் புதுசாக இருக்கக்கூடிய பக்தர்களால் நான் வாழ்க்கையில் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், அதே மாதிரி நான் ஆன்மீகத்திலையும் போனோன்னா இது ரெண்டும் சேராது. நீ ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் என்ன வருதோ நீ அதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். உன்னுடைய ஆசை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய கிருபை எனக்கு இது கிடைச்சிருக்கு, பகவானுடைய கிருபை எனக்கு இது கிடைக்கல, அதனால் நான் இன்னைக்கு பக்தியில் இருக்க முடியுது. இப்படி பகவான் கொடுப்பதை நீ பூரண திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு ஆச்சாரியர் ஒரு குருவால் எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு அதை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும். பிரபுபாதர் ஈடுபடுத்தினார், சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, இவங்கெல்லாம் உதாரணமாக வாழ்ந்து காமிச்சாங்க. எவ்வளவு இருந்தாலும் அது பகவானுக்கு அர்ப்பணம் தூக்கி போட்டு போயிட்டாங்க ஒரு 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 சூழ்நிலையில். அதனால இந்த உலகத்தில் நாம எப்படியாவது ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா பெரிய ஆளா ஆகணும்னு நினைக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடைக்கற்கள் தான். உடனே இதுக்காக அப்ப இது இல்லையா அது இல்லையா எதுவுமே பண்ணக்கூடாதாண்டா, இல்லை, நீ எதை வேணா செய். கிருஷ்ணர் சொல்றாரு, நீ உன் கடமையை செய், பலனே எதிர்பார்க்காதே.
நீ உன் வேலையை செஞ்சதுக்கப்புறம் இது தோல்வி அடைஞ்சிருச்சே, நான் இப்படி ஆனனே அப்படி ஆனனே, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கனே, நான் பக்தி பண்ணுறேனே, நான் எந்த தப்பான பழக்க வழக்கங்களும் எனக்கு இல்லையே, நான் மாமிசம் சாப்பிடுவதில்லையே, நான் ஜபம் பண்ணுறேனே, நான் அது பண்ணுறேனே இது பண்ணுறேனே, எனக்கு ஏன் அப்புறம் இப்படி? நீ எல்லாம் யாருக்காக பண்ணுற? உனக்காக பண்ணுற. நீ ஜபம் பண்ணுறதுனால கிருஷ்ணருக்கு என்ன அப்படியே லாபம் வந்துருப்போதா? நீ உன்னை பிறப்பு இறப்பு முதுமை வியாதியிலும் தப்பிச்சுக்கிறதுக்காக செய்கிற. உன்னுடைய தகப்பனார் கடமையை நீ செய்கிற. நீ பக்தியில் இருக்குன்னா அதனால கிருஷ்ணருக்கு எந்த பலனும் கிடையாது. நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் நாட்டோடைய நன்மைக்காக நீ எதையும் செய்யலை. நீ உனக்காக உன்னுடைய ஆத்மாவை கரை சேர்ப்பதற்காக நீ இந்த துக்காலயம் அசாஸ்வதம் என்ற இந்த பூமியிலிருந்து இந்த பௌதிக உலகத்தில் தப்பிப்பதற்காக இதை செய்கிறாய். அதனால நான் இப்படி இருக்கேன், எனக்கு கஷ்டம் வருது, இன்னொருத்தன் பாவம் பண்றான், அவன் எவ்வளோ இது பண்றான், அவனுக்கெல்லாம் நல்லது நடக்குதுலாம் வருத்தப்படாத. இந்த உலக விஷயத்துல உனக்கு ஒரே சொத்து கிருஷ்ணர் தான். இன்னைக்கு நீ ஹரே கிருஷ்ண மகாமந்திரமும் ஜபமாலையும் கையில் இருக்கா, பாகவதம் கையில் இருக்கா, பகவத்கீதை கையில் இருக்கா, இதை விட சொத்து வேற எதுவும் கிடையாது. சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். நீ செய்யற முயற்சியை செய், அதுல பலனை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. அதனால இந்த பௌதிக சொத்துக்கள் எல்லாமே ஆன்மீக சக்தியை தடுத்து விடுகின்றன அப்படின்னு இங்க சொல்றார். இந்த ஜட இயற்கையில் பற்று கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த 3 குணங்கள்ல சேர்க்கையில விளைவுகளில் மாட்டிக்கிறாங்க. முக்குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்லாம் பிறப்பிறப்பு முதுமை வியாதியில் மாட்டிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த பொய்யான இன்பத்தில் பகவானோ பக்தர்களோ இந்த பொய்யான இன்பத்தில் நாட்டம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கிருஷ்ணர் பூரணமாகவே இந்த உலக விஷயத்தில் அவருக்கு நாட்டமே இல்லை. அதனால தான் அவருக்கு நிவிருத்த குண விருத்தி அப்படின்னு பேர் இருக்கு பகவானுக்கு. ஸோ அந்த வகையில் பகவான் பக்தர்களுக்கு சொந்தம், பக்தர் பகவானுக்கு சொந்தம். இப்படி பரஸ்பர உறவு நம்ம செஞ்சுக்கு நம்ம எப்போ பகவான் எனக்கு சொந்தம், நான் பகவானுடைய சொத்து, நான் பகவானுக்கு சேவை செய்யறதா என்னுடைய வாழ்க்கை லட்சியம் நினைக்கிறோமோ அப்போ இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு நாம மேற்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். இதுதான் நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரே முடிவு. இந்த அத்வைதிகள், அதாவது இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அத்வைதிகளுக்கெல்லாம் தலைவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அத்வைதிகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலக விஷயத்திலேருந்து தொடர்ந்து பகவானுக்கு உருவம் இல்லாமல் பகவானுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த தேஜஸ், அந்த ஒளியில அவங்க ஐக்கியமானு நினைக்கிறாங்க. அப்போ இங்கே குந்தி மகாராணி சொல்கிறாங்க பகவான் பிரம்மம் ஒளி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கிருஷ்ணருடைய உருவத்தை ஏற்றுக்கலனாலும் அவங்க மறைமுகமாக கிருஷ்ணரை தலைவராக ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒளி வேற ஒன்றும் இல்லை. அத்வைத்திகள் கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அத்வைத்திகள் செல்லக்கூடிய இடம் பகவானுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய தேஜஸ் தான். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஜட இயற்கை குணங்களின் செயல் விளைவுகளுடன் தங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. நீங்கள் சுய திருப்தியுடையவர் என்பதால் சாந்த சுரூபியாகவும் அத்வைத்திகளின் தலைவராகவும் இருக்கின்றீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 28ஆம் ஸ்லோகம் முடிச்சுட்டு நீங்க இதை முடிச்சுக்கலாம். மன்யே துவாம் 28ஆம் ஸ்லோகம். மன்யே துவாம் காலம் ஈசானம் அநாதி நிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ரா பூதானாம் யன்மிதா கலிஹி. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வணிகர் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, தங்களை நான் நித்திய காலமாகவும் பரம ஆளுநராகவும் துவக்கமோ முடிவோ இல்லாதவராகவும் எங்கும் பரவியிருப்பவராகவும் கருதுகிறேன். உங்களுடைய கருணையை விநியோகிப்பதில் நீங்கள் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கிறீர்கள். ஜீவராசிகளுக்கு இடையிலுள்ள சண்டை சச்சரவுகளுக்கு சமூக தொடர்புகளே காரணம். அதாவது கிருஷ்ணர் தன்னுடைய மருமகனாக இருந்தாலும் அவர் ஒரு சாதாரண குடும்ப அங்கத்தினர் அல்ல, என்னுடைய மருமகனும் அல்ல அப்படின்னு குந்தி தேவி நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. எம்பெருமானே, தங்களை நான் நித்திய காலமாகும். நித்திய காலம் எல்லாத்தையும் அழிச்சிடும். அந்த காலம் நீ எதை சொல்றாங்கன்னா பரமாத்மாவா சொல்றாங்க. ஹிருதயத்தில் அந்த பரமாத்மா தான் காலமாக இருக்கிறார், பரம ஆளுநராகவும் இருக்கிறார், துவக்கமோ முடிவோ இல்லாதவராகவும் எங்கும் பரவி இருப்பவராகவும் அவர்தான் இருக்கார். கிருஷ்ணர் ஹிருதயத்துக்குள்ளேயே பரமாத்மாவா இருக்கிறனால அவர் தான் பரமபுருஷர்னு ஸ்ரீமதி குந்தி தேவிக்கு தெரிகிறது. நித்திய காலம் அப்படின்னு பகவானுடைய பரமாத்மா அம்சத்தை தான் அவங்க குறிப்பிட்டாங்க. பரமாத்மா அம்சத்திற்கு காலம், நித்திய காலம் என்று இன்னொரு பெயர் உண்டு. நம்ம நல்ல தீய செயல்கள் செய்யும் பொழுது எல்லாத்துக்கும் அந்த காலமான சாட்சியா இருப்பவர் பரமாத்மா தான். காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னா பரமாத்மா தான் பதில் சொல்லுவார். எல்லா செயல்களுக்கும் பலன்களை அளிப்பவர் அவரே ஆவார். நாம எதுக்காக துன்பப்படுறோம் அது நமக்கு தெரியாது. ஆனா நாம செஞ்ச தீய செயல்களுக்காகத்தான் நாம் துன்பப்படுகிறோம். அந்த நாம் செஞ்ச தீய செயல்களுக்கு சாட்சியாக இருந்து
நமக்கு அந்த பலனை கொடுப்பவர் பரமாத்மா தான். நமக்கு நடந்தது மறந்திருக்கலாம், ஆனால் பரமாத்மா கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றிய நினைவில் வைத்திருக்கிறார். அவர் தான் நமக்கு சாட்சியாக இருக்கார், நண்பனாக இருக்கார். செய்யாதன்னு சொல்லுவார், மனசில் எனக்கு என்னமோ தோணிச்சுப்பா செய்யக்கூடாது, ஆனால் செஞ்சுட்டேன் சொல்லுவார், உணர்த்துவார், அது செய்வதில்லை. அதனால் பகவான் பரமாத்மா சமமாக இருக்கார். அவர் யாருக்கும் பட்சபாதம் காண்பிப்பதில்லை. ஆனால் அவருடைய பக்தர்களுக்கு பகவான் என்ன பண்ணுறார், துணையாக நிற்கிறார். ஏன்னா எல்லா ஜீவாத்மாவுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. நாம் இந்த உடம்புல நாம் மனுஷனாகவோ மிருகமாகவோ எதுவாக பிறக்கும்போது, பொதுவாக மனுஷனாக பிறக்கும்போது பகவான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்துட்டு நம்மளை கட்டுப்படுத்துறது கிடையாது, இப்படி தான் இருக்கணும்னு அவர் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. பல பேர் சொல்லுவாங்க, இறைவன் ஏன் எல்லாரையும் பாவம் செய்ய வைக்கிறார்? இறைவன் செய்ய வைப்பது இல்லை, இறைவன் ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறார். இப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், அப்புறம் அவனுக்கு வாங்கி கொடுத்தது அர்த்தமே இல்லையே. அவனுடைய விருப்பத்துக்கு விடணும், அவனுக்காக கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு விருப்பத்துக்கு விடணும். அந்த மாதிரி நமக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கார் பகவான், கொஞ்சம் சுதந்திரமும் கொடுத்துருக்கார், உன் விருப்பப்படி செய்யலாம். அப்படியே கூடவே பரமாத்மாவாக நீ வழி நடத்துவார். இல்லைப்பா இப்படி செய்யாத, அப்படி போ இப்படி போ அப்படி போன்னு சொல்லிகிட்டே இருப்பார். உண்மையான பக்தர்கள் பரமாத்மா சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா அவங்க குருவை சரணாகதி அடைஞ்சோன்னா குரு மூலமாக அந்த பரமாத்மா பேச ஆரம்பிச்சிருவார். ஆனால் பகவான் கிட்ட சரணாகதி அடையாதவங்க என்ன பண்ணுவாங்க, சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிருவாங்க. ஒருத்தரை ஒரு பதவியில் உட்கார வச்சா அவர் அந்த பதவியில் எவ்வளவுலாம் திருட்டுத்தனம் பண்ணுவோம் பண்ணிடுவார். அந்த மாதிரி நமக்கு இந்த உடம்பு கொடுத்தோன்னே நாம் பகவான் பக்கம் திரும்பாத அபக்தர்களாக இருந்தோமே ஆனால் துஷ்பிரயோகம் செய்து விடுவோம். இதனால் பிறப்பு முதுமை வியாதியில் மாட்டிக்கிறோம். காலம் என்ற அந்த பகவான் நமக்கு துன்பத்தை கொடுக்க தீர்மானித்து விடுகிறார், நாம் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சதுனால. அதனால பகவானுக்கு எதிரியோ நண்பர்களோ யாருமே கிடையாது. அவர் எல்லாருமே அவன் செஞ்ச அந்த பலனை அனுபவிக்கிறான். விதியை ஜீவராசி ஏற்படுத்தி கொள்கிறான். விதி பகவான் இவன் ஏழையா இருக்கணும், இவன் பணக்காரனா இருக்கணும், இவன் முட்டாளா இருக்கணும், இவன் அறிவாளியா இருக்கணும்னு பகவான் விதிப்பது இல்லை. நீயா ஒரு விதியை ஏற்படுத்திக்கிற. இன்னைக்கு பாவம் நமக்கு ஒரு கிரகங்கள்ல பிரச்சனை வரும்போது, ராசி பலன் பிரச்சனை வரும்போது நீ போய் நவகிரகத்தை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யற, பரிகாரம் செய்ய முயற்சி பண்ற. ஆனா நாம பாவம் செய்யறமே, இதை செய்யக்கூடாது. இல்லை சார், நான் எந்த பாவம் யாருக்கும் செய்யறதில்லை. தினமும் நீ வெட்டி ஒரு ஜீவராசியை கொண்டு தின்னா பாவம் தான் செய்யற. ஏதோ ஒரு வகையில் நீ பாவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நான் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய துன்பம் நான் செய்த பாவத்தின் விளைவு. இனி நான் பாவத்தை செய்யக்கூடாதுன்னு இன்னையிலிருந்து நீ டிசைட் பண்ணணும். எப்படி உன்னால் டிசைட் பண்ண முடியும்? கிருஷ்ணருக்கு சரணாகதி அடையணும். கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைய ஒரே வழி என்ன? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொல்ல 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 உன் மனசில் இருக்கக்கூடிய இந்த பாவ எண்ணங்கள் போய்விடும். இதுக்கு முன்னாடி எப்படி மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க தொடங்கியவுடன் புண்ணியாத்மாக்களாக மாறி இருக்கிறார்கள். இன்னொரு ஜீவராசிக்கு ஒரு சின்ன துன்பம் கொடுத்தா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. இதுக்கு காரணம் பகவானுடைய நாமத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு. அதனால இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எம்பெருமானே, தங்களை நான் நித்திய காலமாகவும் பரம ஆளுநராகவும் துவக்கமோ முடிவோ இல்லாதவராகவும் எங்கும் பரவி இருப்பவராகவும் கருதுகிறேன். உங்களுடைய கருணையை விநியோகிப்பதில் நீங்கள் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கிறீர்கள். ஜீவராசிகளுக்கு இடையில் உள்ள சண்டை சச்சரவுகளுக்கு சமூக தொடர்புகளே காரணம். நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன், நான் இந்த இனத்தைச் சேர்ந்தவன், நான் இந்த மொழியைச் சேர்ந்தவன், நான் இந்த ஊரைச் சேர்ந்தவன், நான் இந்த குலத்தைச் சேர்ந்தவன், நான் திராவிடன், நான் ஆரியன், நான் அவன், நான் இவன், இப்படி நாம இந்த சமூக உணர்வு நமக்கு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு பிரச்சனை. இது இல்லாம நாம எல்லோரும் பகவானுடைய குழந்தைகள், எல்லா ஜீவராசியும் சமம், எல்லா ஜீவாத்மாவும் பகவானுடைய அம்சம். பகவானுக்கு சேவை செய்வது தான் என்னுடைய உண்மையான பணி. நான் எப்படி எனக்கு கிருஷ்ண பக்தி ஏற்படுத்திக்கிட்டனோ இதே மாதிரி மற்ற ஜீவராசிக்கு உதவி செய்து கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவர்களே பக்தர்களாக மாற்ற வேண்டும். பிறப்பு இறப்பு முதுமை வியாதியிலேருந்து எல்லாரையும் தப்பிக்க வைக்கணும். இந்தியாவில் பிறந்தவனை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்தவனை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதை செய்யணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சகோதரர்கள் என நினைப்பது தான் ஆன்மீகம். அதை விட்டுட்டு நான் இந்த ஊரை சேர்ந்தவன், நாட்டை சேர்ந்தவன், தெருவை சேர்ந்தவன், இந்த மொழியை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சண்டை சச்சரவுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால யார் ஒருவர் கிருஷ்ணருக்கு பூர்ண சரணாகதி அடைந்து நாம் எல்லோரும் ஜீவாத்மான்னு நினைச்சு எல்லா ஜீவராசியின் கருணை கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பகவானுடைய வாசஸ்தலத்தை சென்று அடைய முடியும். அவர்களுக்கு பகவான் நண்பனாகவும் இருக்கார். அவருக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. நாம கிருஷ்ணரை நண்பராக ஏற்றுக்கிட்டோம்னா நண்பனாக இருப்பார். நீ எதிரியாக நினச்சினா எதிரியாக இருப்பார், அவ்வளோதான். கிருஷ்ணரை யார் ஒருத்தர் உணர்ந்து அவருக்கு சரணாகதி அடைகிறார்களோ மரணத்தின் போது கிருஷ்ணரே வரார், கூட்டு போறார்.
யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடையவில்லையோ, அதாவது கிருஷ்ணர் மரணம் கிருஷ்ணரின் ரூபத்தில் வருகிறது பக்தனுக்கு. ஒரு பக்தன் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்த அந்த பக்தன் இறக்கும் தருவாயில் அந்த மரணம் கிருஷ்ணரே வருகிறார். மரணத்தின் ரூபத்தில் கிருஷ்ணர் வருகிறார். யார் கிருஷ்ணர் பகவானை ஏத்துக்கலையோ, பாவங்கள் செய்யறான், அவனுக்கு கிருஷ்ணர் மரணத்தின் ரூபத்தில் வருகிறார். ரெண்டு இடத்துல கிருஷ்ணர் தான் வரணும். ஆனா இங்க மரணம் கிருஷ்ணராக வருகிறது பக்தர்களுக்கு. கிருஷ்ணர் அழைத்து கூட்டிக் கொண்டு போயிடுறார். அங்க கிருஷ்ணர் மரணமா வந்து அவனுக்கு மரணத்தை கொடுத்து மறுபடியும் பிறப்பிறப்பு முன்மை அதில் மாட்ட வைக்கிறார். இதுக்கு காரணம் கிருஷ்ணர் அல்ல, அவன் செய்த கர்ம பலன், அவ்வளவுதான். அதனால குந்தி மகாராணி ரொம்ப ஆழ்ந்து தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது நாம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இனியும் வரக்கூடிய சோழ பல விஷயங்களை சொல்ல போகிறார். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. जगद्गुरु शिल प्रभुपाद की जय. गुरुदेव की जय. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत.